ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி 5 மார்க்ஸ் பார்த்துருவோம். இதில் 3Dலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். நான் செலக்டிவாக 6 கொஸ்டினாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லா மாடலும் கவர் ஆகிற மாதிரி இதை மட்டும் பாருங்கள். இதுக்கப்புறம் இது கீழேயே ஒர்க் ஷீட்டு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இந்த 6 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் கவர் ஆகிடும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸில் இதில் ஈஸியாக ஒரு 5 மார்க் எடுத்துடலாம். ஸோ என்னென்ன கொஸ்டின் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பாருங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு, ஸ்கியூ லைன்ஸு, parallel லைன்ஸு, அப்புறமா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனு. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனு, ஃபூட்டு பர்பண்டிகுலரு. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் வெக்டார் அண்ட் கார்டீசியன் ஃபார்ம் ரெண்டு கொடுத்துட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அப்புறமா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த லைன், பாயிண்ட்டு கேட்பாங்க. சரியா? இந்த 6 கொஸ்டின் நான் சொல்லித்தரேன், கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் between the two lines, line 1 r1 வெக்டார். சரியா? r1 வெக்டார்னு போட்டு இது என்ன பண்ணுங்கள், உள்ளே மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. I கேப்பு ப்ளஸ் 2 லாம்டா I கேப்பு, இது ப்ளஸ் ஜே கேப்பு மைனஸ் லாம்டா ஜே கேப்பு ப்ளஸ் லாம்டா கே கேப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், இந்த I ஜே கே இல்லை, அப்போ I கேப் ப்ளஸ் ஜே கேப், கே கேப் இல்லை, வேணும்னா 0 கே கேப் போட்டுங்க, இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே லாம்டா இருப்பார், லாம்டா லாம்டா லாம்டா. ஸோ அந்த லாம்டா மட்டும் வெளியில் எடுத்துட்டோன்னா என்ன இருக்கும், 2I கேப்பு, இங்கே வந்து மைனஸ் ஜே கேப்பு ப்ளஸ் கே கேப். சரியா? ஸோ இதுதான் வந்து R1 வெக்டாரு. அதுலேயுமே இதை A1 எடுத்துப்போம், இதை B1 எடுத்துப்போம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதில் அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துறாங்க, அதனால் பிரச்சனையே இல்லை. ஸோ R2 வெக்டாருக்கு 2I கேப் plus j cap minus k cap plus nu into 3I cap minus 5j cap plus 2k cap. சரியா? ஸோ இப்போ இதில் இது A2 B2. ஓகே. ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதினீங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது, ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இது ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருக்குது. B1ம் B2ம் சிமிலராக இல்லை. ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கன்ஃபார்மாக எழுதுனா ஒரு மார்க்காச்சும் வந்துடும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா, A2 மைனஸ் A1 டாட் B1 கிராஸ் B2 வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B1 கிராஸ் B2. சரியா? ஸோ இதை தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A1 A2 B1 B2 வேணால் நீங்கள் ஒன்றையும் தனித்தனியாக எழுதி வச்சுட்டுருந்தா நல்லா தான். நான் இப்போ அப்படியே போட்டு வந்துடுறேன். ஸோ A2 மைனஸ் A1 அப்படின்னும் போது இந்த வெக்டார்லேருந்து இந்த வெக்டாரை மைனஸ் பண்ண போகிறோம். 2I கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப். A2 எழுதிட்டேன்னா மைனஸ் I1. ஸோ நான் எழுதும் போதே என்ன பண்ணிடுறேன், மைனஸால் மல்டிபிள் பண்ணிடுறேன். மைனஸ் I கேப்பு மைனஸ் ஜே கேப் மைனஸ் 0 கே கேப் போடணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா? என்ன பண்ணுறேன், எழுதும் போதே மைனஸ் போட்டு வந்துட்டேன். இப்போ ஆட் பண்ணாலே நான் போதும். அப்போ 2 மைனஸ் 1 1 I கேப்பு, இது நான் ஆகிடும் ப்ளஸ் ஜேவும் மைனஸ் ஜேவும் போயிடும், 0 ஜே, நெக்ஸ்ட்டு மைனஸ் கே கேப்பு. இதுதான் வந்து A2 மைனஸ் A1 வெக்டார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு B1 கிராஸ் B2 கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். B1 கிராஸ் B2 வெக்டார் ஃபார்மெட்டில் பண்ணுவோம். ஐஜேகே போட்டு B1 என்ன இருக்குது பாருங்கள், இதோ இது 2 மைனஸ் 1 1 2 மைனஸ் 1 1, இதுக்கு வந்து 3 மைனஸ் 5 2. இப்போ வெக்டார் பண்ணும்போது என்ன பண்ணிப்போம், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஐன்னு போட்டோன்னா இதை ரெண்டுத்தையும் வெக்டார் மேட்ரிக்ஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2, இங்கே கன்ஃபார்மாக மைனஸ் போட்டுப்போம். மைனஸ் 5 இன்ட்டு 1 மைனஸ் 5, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 ப்ளஸ் 5 ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடுறேன். மைனஸ் ஜே கேப் அப்படின்னும் போது, அப்போ மைனஸ் ஜேன்னும் போது இந்த ரோவும் போயிடுச்சுன்னா வேறு என்னென்ன இருக்கும் பாருங்கள், இது ரெண்டும் வரும்ல. ஸோ அப்போ எது ரெண்டு, 2 2s are 4 மைனஸ் கன்ஃபார்மாக போட்டுக்கணும். 3 1s are 3 ப்ளஸ் கே என்னும் போது எது கேன்சல் ஆகும் அப்படின்னா, இந்த ரோவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 4 நம்பர் மட்டும் வரும். 2 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 10, 2 5s are 10 மைனஸ் 10, மைனஸ் போட்டுட்டு இது ரெண்டுத்தை பண்ணும்போது மைனஸ் 3 வரப்போகுது. மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3ன்னு வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நான் வரும் பாருங்கள், 5 மைனஸ் 2 3 I கேப்பு, இது வந்து 4 மைனஸ் 1 3 தான். 4 மைனஸ் 3 1, 4 மைனஸ் 3 1னா மைனஸ் ஜே கேப்பு, இது மைனஸ் 10 ப்ளஸ் 3 போது மைனஸ் 7 கே கேப்பு. ஸோ இதுதான் வந்து B1
cross B2 சரியா. இப்போ நம்மளுக்கு வேறு என்ன தேவை அப்படின்னா இதோட மேக்னிடியூடும் தேவை. ஸோ அப்போ B1 cross B2 மேக்னிடியூட் அப்படின்னு எடுக்கும்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் அப்படி பண்ணும்போது 3 3s are 9 + 1 7 7s are 49 49 + 1 50 59 வந்தது சரியா. √59 இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ணிங்க 59 போட்டு வருமா ஏதாச்சும் டேபிள்ஸில் வரலைன்னா அப்படியே கூட விட்ருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இதை கண்டுபிடிக்கணும். இதென்னா கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். என்ன பண்ணோம், A2 - A1 டாட் B1 cross B2 சரியா. ஸோ இதை என்ன பண்ணலாம் பாருங்கள், இது கண்டுபிடிச்சி வச்சுருக்குமா. என்ன இருக்குது, I cap 0 J cap - K cap டாட்டு இதோட வேல்யூ என்ன வந்துச்சு 3I cap - J cap - 7K cap. ஸோ இப்போ I மட்டும் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 1 × 3 3 0 × anything 0 -1 × -7 +7 ஆகிடும். அப்போ இதோட வேல்யூ 3 + 7 10 சரியா. ஸோ அப்போ ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டிஸ்டன்ஸ் D வந்து மேலே இருக்கிறது இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 10 / √59 யூனிட்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை இப்படி போட்டிங்கன்னா அழகாக போதும். ஸோ A1 A2 B1 B2 தனித்தனியாக எடுத்தது தான் ஃபார்முலா எழுதுங்க, இது கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் B1 cross B2 கண்டுபிடிங்க, அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிங்க. 100 முறை ஃபார்முலா எழுதி ஃபைனலாக இந்த யூனிட் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு முடிச்சிடுங்க சரியா. ஸோ இது ஈஸியாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுவுமே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். இப்போ இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. என்னான்ட்டு இதில் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்களா. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது A1 B1 A2 B2 சரியா. ஸோ இப்போ A1 எடுத்து எழுதுனா I cap + 2J cap - 4K cap. B1 பாருங்கள் 2I cap + 3J cap + 6K cap. A2 வந்து 3I cap + 3J cap - 5K cap. அதே மாதிரி B2 போது 4I cap + 6J cap + 12K cap. இப்போ B1ம் B2ம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. போன முறை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா. இப்போ இதோட B1ஓட 2 மல்டிபிள் பண்ணால் இது அப்படியே வரும் பாருங்கள். 2 பண்ணியிருந்தேன்னா 2 2s are 4 2 3s are 6 2 6 are 12. அப்போ இது பேர் என்னன்னா parallel lines சரியா. ஸோ parallel lines. ஸோ இதை நீ பாட்டுன்னு போன மெத்தட் மாதிரி போட்டேன்னா என்ன வரும்னா ஆன்சரே வராது, 0ன்னு வந்துட்டுருக்கும். அப்போ இதோட ஃபார்முலா மட்டும் மாறும். ஸோ ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸு parallel லைன் ஃபார்முலா எடுக்கணும் சரியா. parallel லைன். ஸோ இதோட ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்துங்க. ஸோ B ரெண்டுத்துக்குமே காமனாக இது ரெண்டுத்தையும் சேர்த்து B வெக்டார்னு சொல்லிடலாம். B வெக்டார் cross A2 - A1 / modulus of B ஹோல் மாடுலஸ் சரியா. ஸோ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் மாறப்போகுது. இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டு வந்துடலாம் பாருங்கள். A2 - A1 அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு A2 எழுதிக்கிறேன். 3I cap + 3J cap - 5K cap. -A1னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்தவொடனே போன சம் மாதிரியே இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணிட்டு வந்துடு. அப்போ இது ப்ளஸ் இருந்தது மைனஸ் ஆகிடும். -I cap - 2J cap - +4K capனு வந்துடும். இப்போ ஆட் பண்ணிக்கணும் நார்மலாக. ஸோ A2 - A1னா 3 - 1 3 - 1 2I cap 3 - 2 வந்து J cap 5 + 4 போது -K cap சரியா. இது கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு B cross A2 - A1 கிராஸ் பண்ணோம்னா IJ cap IJK. பியோட வேல்யூ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்க போதும். நான் சின்னதாக எடுத்துக்கிறேன் 2 3 6ன்னு எடுத்துக்கிறேன். A2 - A1னா 2 1 -1. ஸோ எத்தவொடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு போட்டுட்டு I cap அப்படின்னு போட்டு என்ன பண்ண போகிறோம், இதையும் அழிச்சிட்டா அப்படின்னா இது ரெண்டும் இருக்கும். இந்த 4 இதை கிராஸ் பண்ணும். 3 × -1 -3 -1 × 6 6. இப்போ என்ன பண்ணோம் -J போட்டுப்போம். இங்கே கன்ஃபார்மாக -J போட்டோன்னா இப்போ எதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். அப்போ இந்த நம்பர் இருக்கும், இது ரெண்டு அந்த 4 நம்பர் இருக்கும். 2 × -1 இந்த நம்பரும் இதையும் மல்டிபிள் பண்ணோம். 2 × -1 -2 -2 × 6 12 சரியா. ப்ளஸ் K cap அப்படின்னும் போது
இப்போ எந்த 2 நம்பரை மைனஸ் பண்ணுவேன்னா இதை கேன்சல் பண்ணுறோம். இந்த 4 மட்டும் இருக்கும். ஸோ அந்த 4 மட்டும் இருக்கிறப்ப என்ன ஆகும் பாருங்கள். 2 1s are 2, 2 1s are 2, minus 3 2s are 6. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா என்ன வரும் பாருங்கள். -3 -6 -9 i கேப்பு, -2 -12 -14 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +14 j கேப்பு, 2 -6 -4 -4 k கேப்பு. ஓகேவா? ஸோ இது முடிச்சிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலாவில் என்ன இருக்குது, டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டு d இஸ் ஈக்குவல் டு க்ராஸ் பண்ணால் நான் வந்துச்சு இதோட வேல்யூ வந்துச்சா, இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அப்போ அதோட மேக்னிடியூட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டார் கிராஸ் a2 - a1 அதோட வேல்யூ என்ன வரும்னா, எப்படி பண்ணோம், 9 ஸ்கொயர் அதில் ப்ளஸ் மைனஸ் எது இருந்தாலும் ஓகே தான். 9 ஸ்கொயர் + 14 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் -4 ஸ்கொயர் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. 9 9s are 81, 14 14s are தெரியலனா மல்டிபிள் பண்ணிடலாம். 4 4s are 16, 4 1s are 4 5, 14 6 9 196 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 4 4s are 16. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 81 196 16 12 13 1, இது ஒரு 9 9 9 2s are 18 19. ஸோ 293 வருது. சரியா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதோட வேல்யூ மேலே √293. மாடுலஸ் ஆஃப் பி நம்ம கண்டுபிடிச்சிருக்குமா? இல்லை. ஸோ மாடுலஸ் ஆஃப் பி இங்கே வேணால் கண்டுபிடிச்சிருங்க. மாடுலஸ் ஆஃப் பின்னும் போது என்னென்ன இருக்குது, பிக்கு இதுவே போட்டுக்கிறேன். 2 2s are 4, 3 3s are 9, 6 6 are 36. ஸோ இதை ஆட் பண்ணனா வருது பாருங்கள். 36 ஒரு 4 40 49 49 அப்படின்னும் போது 7. சரியா? அப்போ பி வந்து 7. ஓகே. ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு இதுதான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ √293 டிவைடட் பை 7 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டு முடிச்சுடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 மெத்தட் தெளிவாக பார்த்து வச்சுருக்கீங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு ஸ்ட்ரெயிட்டாக கேட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது ஈஸியாக முடிச்சிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு அது பேரலல் லைனாக ஸ்கியூ லைனாக பார்த்து அதை கரெக்டாக போட்டுருங்க. அதே மாதிரி இது வெக்டார் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, கார்டீசியன் ஃபார்ம்லேயே கொடுத்துருப்பாங்க. கார்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருந்தா அதை வெக்டார் ஃபார்மாக மாற்றி போட கற்றுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டினா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட்டை ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ். இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இன்டர்செக்ஷனுக்கு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிப்போம். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி போன கொஸ்டினில் சப்போஸ் இது மாதிரி கொடுத்துட்றாங்கன்னு நினச்சிங்க, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு இந்த 2 லைன் கூட கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது, கார்டீசியன் ஃபார்மில் இருக்குது. கார்டீசியன் ஃபார்ம் டு வெக்டார் ஃபார்ம் எப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? கார்டீசியன் டு வெக்டார் ஃபார்ம்னா என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கிற XYZோட ஆப்போசிட் சைன்ஸ் போட்டு வந்துடணும். அப்போ இது i கேப்பு ப்ளஸ் 2j கேப்பு ப்ளஸ் 3k கேப்பு ப்ளஸ் லாம்டா. இது வந்து என்ன வந்துடும்னா 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு ப்ளஸ் 4k கேப். புரிஞ்சா? ஸோ லைன் 1. லைன் 2 அப்படின்னும் போது ஸோ இது 4i கேப்பு ப்ளஸ் j கேப்பு. இங்கே எதுவும் இல்லை. இப்போ இங்கே இசட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எதுவும் இல்லை. சரியா? நம்பர் எதுவும் இல்லைன்னா அது 0வாக தான் இருக்கும். கீழே வந்து நம்ம எதுவும் இல்லைனாலும் 0ன்னு எடுத்துக்கூடாது. கீழே இல்லைன்னா 1. கரெக்டாக? ஸோ கீழே எதுவும் இல்லைன்னா 1, மேலே மட்டும் 0ன்னு எடுப்பேன். அப்போ இங்கே 4i கேப், இது 4 - 1, இது மட்டும் ப்ளஸ் 0k கேப் போட்டுப்பேன். நியூன்னு போட்டு 5i கேப்பு 2j கேப்பு ப்ளஸ் k கேப். சரியா? ஸோ ஆனால் இந்த கொஸ்டினுக்கு இது தேவைப்படாது. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது மாதிரி மாற்றிக்கணுன்றதுக்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன். ஸோ 2 லைனுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கள், ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட் லைன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். x - 1/2 ஈக்குவல் டு y - 2/3 ஈக்குவல் டு z - 3/4 ஈக்குவல் டு லாம்டான்னு எடுத்துங்க. இப்போ எக்ஸ் தனித்தனியாக கண்டுபிடிங்க. x - 1/2 ஈக்குவல் டு லாம்டா, y - 2/3 equal to lambda, z - 3/4 equal to lambda. போட்டியா? ஸோ x - 1 equal to 2 lambda, x is equal to 2 lambda plus 1. அதே மாதிரி இது நான் வரும் பாருங்க,
y minus 2 equal to 3 lambda, y equal to 3 lambda plus 2. இங்க z minus 3 equal to 4 lambda, z equal to 4 lambda plus 3. சரியா? ஸோ எக்ஸ் ஒய் z ஆஃப் த லைன் 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், லைன் 2க்கு போடணும். x minus 4 by 5 equal to y minus 1 by 2 equal to z minus 0 by 1 equal to new. இதுக்கும் தனித்தனியாக போடுங்க பார்க்கலாம். நான் ஷார்ட்டாக போட்டுறேன். இந்த 5 அந்த சைட் போயிடுமா, x is equal to 5 new plus 4 அப்படின்னு வரும். y equal to 2 new இந்த மைனஸ் 1 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 1 வரும். இது வந்து z equal to என்ன வரப்போகுது, z equal to new வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு லைனுக்கு ஒரு XYZ வந்திருக்கு, செகண்ட் லைனுக்கு XYZ வந்திருக்கு. If the lines are intersect, they have common point இருக்கும். அப்போ என்ன பண்ணோன்னா இந்த எக்ஸையும் இந்த எக்ஸும் ஈக்குவேட் எக்ஸ் மட்டும் பண்ணுறோம். இந்த எக்ஸும் இந்த எக்ஸையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். 2 lambda plus 1 equal to 5 new plus 4. ரெண்டு எக்ஸையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். அந்த எக்ஸு இதோ இந்த எக்ஸையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். சரியா? அப்போனா அவன் பாருங்கள், 2 lambda ப்ளஸ் 5 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 5 நியூ. இது 4 lambda ப்ளஸ் 1 அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 1 ஆகும். 4 minus 1 3. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட்டிங் ஒய்யை ஈக்குவேட் பண்ண நான் வரும் பாருங்கள். 3 lambda plus 2 equal to 2 new plus 1. சரியா? 3 lambda இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2 நியூ. 1 இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா 1 minus 2 minus 1. சரியா? ஸோ 1 இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 2, 1 minus 2 minus 1 வந்துடும். இப்போ ஈக்குவேட்டிங் இசட் பண்ணால் 4 lambda plus 3 equal to நியூ. அப்போ 4 lambda minus நியூ equal to மைனஸ் 3. இப்போ எதை ஈக்குவேட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இதான் ஏதாச்சும் 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 1 2 3 ஏதாச்சும் 2த்தை சால்வ் பண்ணி வர ஆன்சரை தேர்டில் வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எலிமினேஷன் இது ஈஸியாக இருக்கும். செகண்டையும் தேர்டையும் பண்ணுறேன். செகண்ட் அப்படியே எடுத்துக்கிறேன். செகண்டை 3 lambda minus 2 நியூ ஈக்குவல் டு மைனஸ் 1. தேர்ட் என்ன பண்ணுறேன், இன்டூ 2 பண்ணுறேன். 2 பண்ணும்போது 2 4s are 8 lambda minus 2 நியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 3s are 6. ரெண்டும் சேம் சைன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், சைன் மாற்றணும். ப்ளஸ்ஸு இதுனா இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருந்துச்சுன்னா மைனஸ் மாறிடும். மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது நான் வரும் 3 minus 8 minus 5 lambda. இது ரெண்டும் போயிடும். இதுனா வந்துடும் பாருங்கள், மைனஸ் 1 ப்ளஸ் 6 போது ப்ளஸ் 5 அப்படின்னு தான் வரும். சரியா? ப்ளஸ் 6 minus 1 ப்ளஸ் 5. ஸோ அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை மைனஸ் 5 மைனஸ் 1 வந்துச்சு. இதை தூக்கி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 4 lambda minus நியூ ஈக்குவல் டு மைனஸ் 3. 4 into minus 1 minus நியூ ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ மைனஸ் நியூ ஈக்குவல் டு மைனஸ் 3. இதுனா வரும் மைனஸ் 4, இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 4ன்னு வரப்போகுது. நியூ ஈக்குவல் டு மைனஸ் நியூ ஈக்குவல் டு 1ன்னு வரப்போகுது. அப்போ நியூவோட வேல்யூ நான் தான் வந்திருக்கு, மைனஸ் 1 வந்திருக்கா. ஸோ இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்தோம், அதை வெரிஃபை பண்ணிடுறேன். வெரிஃபைல என்ன பண்ணோன்னா இந்த ரெண்டுத்தையும் தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 lambda minus 5 நியூ ஈக்குவல் டு 3. அப்போ 2 into minus 1 minus 5 into minus 1 equal to 3. 2 minus 2 plus 5 equal to 3. 5 minus 2 3 equal to 3. hence வெரிஃபை பண்ணிட்டோமா. ஸோ அப்போ லாம்டாவும் நியூவும் தெரிஞ்சிச்சு. இதில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ பாயிண்ட்ஸுக்கு என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 1 இதில் பண்ணிட்டு வந்துடலாம். எக்ஸோட வேல்யூனா அது 2 lambda ப்ளஸ் 1. அப்போ 2 into மைனஸ் 1 ப்ளஸ் 1 அப்படின்னும் போது 2 minus 1 அது மைனஸ் 2 ப்ளஸ் 1. மைனஸ் 2 ப்ளஸ் 1 எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1 பாக்ஸ் போட்டுருங்க. அதே மாதிரி ஒய் 3 lambda ப்ளஸ் 2. 3 lambda ப்ளஸ் 2னா 3 into மைனஸ் 1 ப்ளஸ் 2. அப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 2 அப்படின்னும் போது ஒய்யும் நான் தான் வருது, மைனஸ் 1 தான் வருது. நெக்ஸ்ட்டு இசட் வந்து 4 lambda ப்ளஸ் 3. அதுவுமே நான் வரப்போகுது மைனஸ் 4 ப்ளஸ் 3 அப்படின்னும் போது இசட்டுமே வந்து மைனஸ் 1. ஸோ நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது வந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வரைக்கும் கேட்டாங்கன்னா அதுதான். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மட்டும் கேட்டாங்கன்னா -1, -1, -1.
சரியா? பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட் -1, -1. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோமோ அதை ஒரு முறை கிளியராக சம்மரைஸ் பண்ணுறா பார்த்துங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பார்ட் ஃபஸ்ட்டு முடிக்கும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை ஸ்ட்ரைட்டாக ஒன்றுத்த லாம்டான்னு எடுங்க, ஒன்றுத்த நியூன்னு எடுங்க. லாம்டான்னு இருக்கிறதுல XYZ கண்டுபிடிங்க, நியூ இருக்கிறதுல XYZ கண்டுபிடிங்க. 2 எக்ஸையும் ஈக்குவேட் பண்ணோம், YY ஈக்குவேட் பண்ணோம், ZZ ஈக்குவேட் பண்ணோம். ஈக்குவேட் பண்ணால் 3 ஈக்குவேஷன் வந்திருக்கும். அதில் ஏதாச்சும் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வந்த ஆன்சரை 3rd ஈக்குவேஷனில் வெரிஃபை பண்ணுங்கள். சரியா? ஸோ அப்போ லாம்டா நியூ வந்துச்சா, இந்த லாம்டா நியூ ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு லாம்டா வேல்யூ எடுத்துகிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ 2 லாம்டா + 1 இதெல்லாம் இருக்குது பாரு, இதில் லாம்டா வேல்யூ போட்டு வந்துட்டோன்னா XYZ வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ இதுலேயே நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் 2 பாயிண்ட்டுக்கும். அதான் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட். என்னென்ன பாயிண்ட்டு, -1, -5, -10. அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் வந்து -1, -1, -1. ஸோ இதில் என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் x1, y1, z1 இது x2, y2, z2. ஸோ இந்த பாயிண்ட்டை என்ன ஃபார்முலானா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா √(x2 - x1) ² + y2 - y1 ² + z2 - z1 ² சரியா? ஸோ என்ன பண்ணோம், -1 ரூட் போட்டுங்க, -1 -(-1) +1 ஆகிடும் ² + y2 -1 -(-) +5 ஆகிடும் ² + -1 -(-) +10 ஆகிடும். அப்போ -1 + 1 0 ஸ்கொயரு, இது வந்து 4 ஸ்கொயரு, இது வந்து 9 ஸ்கொயரு. அப்போ 4 4s are 16, 9 9s are 81. ஸோ 81 16 அப்படி சொல்லும் ஆட் பண்ணும்போது 797. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் வந்து 97 யூனிட்ஸ். ஓகேவா? இந்த 5 மார்க் இடம்லாம் போடுங்க. 3 மாடல் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் மாடல் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான மாடல் தான். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் foot of the perpendicular and the length of perpendicular drawn from the point. இதுக்கான டயக்ராம் பார்த்துங்க. ஒரு பாயிண்ட் P இங்கே இருக்குது. P வந்து 5, 4, 2 சரியா? அந்த லைன் ஒரு லைன் இப்படி இருக்க போகுது. ஸோ லைன் வந்து ஸோ இந்த பாயிண்ட்டு இந்த லைன் இருக்குது. ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் ஃபூட் ஆஃப் த பாயிண்ட். ஃபூட் ஆஃப் த பாயிண்ட்னா இதுக்கு நேராக இதுதான் ஃபூட் ஆஃப் த பர்பண்டிகுலர். ஃபூட் ஆஃப் த பர்பண்டிகுலர் அந்த லென்த், இந்த லென்த் கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட் டு த லைன். இதுதான் பாயிண்ட்டு, இது லைன். ஸோ இந்த டிஸ்டன்ஸு இந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த இமேஜ் P in this line. So find the image P in the line. Image of P வந்து இங்கே இருக்கும், P' இருக்கும். இந்த பாயிண்ட்டை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் எத்தனை இந்த வெக்டார் ஃபார்மை கார்ட்டீசியன் ஃபார்மாக மாற்றிங்க. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்மாக மாற்றும் போது எக்ஸு இந்த சைனெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு வந்துடணும். ஸோ -i இருக்கா, அப்போ +1 பை இந்த டைரக்ஷனை இங்கே போட்டுக்கணும் 2 = y. இங்கே +3 இருந்துச்சுன்னா -3 டிவைடட் பை இதோட டைரக்ஷன் இங்கே 3. நெக்ஸ்ட்டு z மைனஸ் எதுவும் இல்லை, k தான் இருக்குது. அப்போ -1 டிவைடட் பை -1. இதுதான் வந்து இப்போ லைனு வெக்டார் ஃபார்ம்லேருந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் மாற்றுறதுக்கெலாம் தெரிஞ்சுக்கணும் கிளியராக. எக்ஸ் போட்டு இந்த சைன்லாம் மேலே இருக்குது, இந்த பாயிண்ட் ஏ வந்து அப்படியே சைன் மாற்றி போட்டுக்கணும், பி வந்து கீழே டைரக்ஷன் போடணும் = லாம்டா. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பண்ண பார்த்தியா, ஒன்றுத்தையும் தனித்தனியாக = லாம்டான்னு x + 1/2 = லாம்டா. அப்போ x = 2 லாம்டா -1. y = நான் வரும் பாருங்கள், அப்படியே போடுங்க 3 லாம்டா -3 அந்த சைடு வரும்போது +3 சரியா? z = -லாம்டா +1. XYZ கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ XYZ தான் இந்த இடத்துல இருக்க போகுது. எக்ஸு ஒய்யு இசட். இந்த பாயிண்ட்டை ஓன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓபி. இப்போ என்ன பண்ண போகிறேன், டைரக்ஷன் ரேஷியோ RATIO டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் PO. டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் POக்கு என்ன பண்ண போகிறோம்,
அந்த பாயிண்ட்டை டைரக்ஷன் ரேஷியோனாலே x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 அது மாதிரி பண்ண போகிறோமா? இங்கே வந்ததை என்ன பண்ண போகிறோம்? சரி, பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 5 4 2 இது ஒரு பாயிண்ட்டு. 2 லாம்டா மைனஸ் 1 3 லாம்டா ப்ளஸ் 3 மைனஸ் லாம்டா ப்ளஸ் 1. ஸோ டைரக்ஷன் ரேஷியோனா இதுதானே ஃபார்முலா, x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. ஸோ இதில் வேணால் மென்ஷன் பண்ணி வச்சுங்க தெரியல அப்படின்னும் போது x1 y1 z1 x2 y2 z2. அப்போ டைரக்ஷன் ரேஷியோ நான் ஆன்சர் வர போகுதுன்னு பாருங்கள். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். 2 லாம்டா மைனஸ் 1 மைனஸ் 5 கம்மா இதை அப்படியே ரேஷியோ போட்டு கூட எழுதிங்க ஐ கேப் ப்ளஸ் 3 லாம்டா ப்ளஸ் 3 மைனஸ் 4 ஜே கேப்பு ப்ளஸ் மைனஸ் லாம்டா ப்ளஸ் 1 மைனஸ் 2 கே கேப். இது புரிஞ்சா பாருங்கள். டைரக்ஷன் ரேஷியோவில் இது எழுதிட்டு மைனஸ் போட்டு இதை ஐ கேப்பு ஜே கேப்புக்கு 3 லாம்டா ப்ளஸ் 3 மைனஸ் 4 ஜே கேப். இதையுமே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 லாம்டா மைனஸ் 1 மைனஸ் 5 மைனஸ் 6 ஐ கேப்பு. இது 3 லாம்டா மைனஸ் 1 ஜே கேப்பு ப்ளஸ் மைனஸ் லாம்டா மைனஸ் 1 கே கேப்பு. ஓகேவா? அதே மாதிரி இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ இது ஸ்ட்ரெயிட்டாகவே தெரியும். டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் லைன் டிஆர்னு போட்டுக்கிறேன். டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் லைன் எவ்வளோ இருக்கு நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் லைன் தான் இதுதான். 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு மைனஸ் கே கேப். இப்போ இது ரெண்டும் பர்பண்டிகுலர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. PO பர்பண்டிகுலர் டு லைன். பர்பண்டிகுலர் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் 0. டாட் ப்ராடக்ட் வந்து 0. சரியா? ஸோ இந்த வெக்டாரும் எந்தெந்த வெக்டாரு? PO வெக்டாரும் லைன் வெக்டார், இதை எல் வெக்டார்னு கூட எடுத்துக்கோ. இது ரெண்டும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0. சரியா? ஸோ அப்போ இதையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0. இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு லைனை XYZ கண்டுபிடிச்சிட்றோம், இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடுறீங்க. அப்புறம் P பாயிண்ட், இது ரெண்டுத்துக்கும் ஒரு டைரக்ஷன் ரேஷியோ, PO டைரக்ஷன் ரேஷியோ, இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறீங்க. ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோவையும் டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 2 லாம்டா மைனஸ் 6 ஐ கேப்பு, அதே மாதிரி ப்ளஸ் 3 லாம்டா மைனஸ் 1 ஜே கேப்பு ப்ளஸ் மைனஸ் லாம்டா மைனஸ் 1 கே கேப்பு. இது ஒன்று டாட் ப்ராடக்ட்டு 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு மைனஸ் கே கேப்பு. சரியா? இப்போ என்ன பண்ணோம்? ஐ மல்டிபிள் பண்ணோம். அப்போ ஐ மல்டிபிள் பண்ணும்போது 2 இன்ட்டு 2 லாம்டா மைனஸ் 6 ப்ளஸ் இது 3 இருக்கா, 3 இன்ட்டு ஜேக்கு இது இருக்குது 3 லாம்டா மைனஸ் 1 மைனஸ் கேனா மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் லாம்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். உள்ள மல்டிபிள் பண்ணிட்டு வந்தால் நான் வரும் பாருங்கள். 2 2s are 4 லாம்டா மைனஸ் 12 2 6 are 12 மைனஸ் 12 ப்ளஸ் 3 3s are 9 லாம்டா மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் லாம்டா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ அப்போ லாம்டாவெலாம் ஆட் பண்ணலாம். 9 + 1 10 10 + 1 14 லாம்டா. இதுனா வந்து பாருங்கள் மைனஸ் 3 + 1 மைனஸ் 2 மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. அப்போ 14 லாம்டா ஈக்குவல் டு 14. லாம்டாவோட வேல்யூ 1. ஸோ லாம்டாவோட வேல்யூ 1ன்னு வந்துச்சா? போன முறை பண்ண மாதிரியே தான் ப்ரொசீஜர் தான். இப்போ லாம்டா வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிச்சுல, அப்போ XYZல சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் லாம்டா வேல்யூன்னு XYZ பண்ணும்போது 2 லாம்டா மைனஸ் 1ன்னு இருந்திருக்கு. அப்போ லாம்டா 1 2 மைனஸ் 1 1 எக்ஸோட வேல்யூ 1. ஒய்க்கு வந்து 3 லாம்டா ப்ளஸ் 3ன்னு இருந்திருக்கு. 3 + 3 6. அதே மாதிரி இசட்டுக்கு மைனஸ் லாம்டா ப்ளஸ் 1 மைனஸ் 1 + 1 ஆகிடும். இசட்டோட வேல்யூ 0. ஸோ இந்த ஃபூட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபூட் பாயிண்ட்னது 1,6,0. சரியா? 1,6,0 கிளியராக புரிஞ்சிச்சா பார்த்துங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ ஃபூட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் ட்ராயிங் ஃப்ரம் த பாயிண்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கேடும் போது என்ன பண்ணிக்கலாம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ 5 4 2 ஒரு பாயிண்ட்டு, 5 4 2 ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வந்துச்சு நம்மளுக்கு? 160. அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 160. டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 மைனஸ் z1 ஹோல் ஸ்கொயர். சரியா?
ஸோ இதெல்லாம் x1 y1 z1 x2 y2 z2. அப்போ டிஸ்டன்ஸ்னா வரும் பாருங்கள் 1 minus 5 whole square plus 6 minus 4 whole square plus 0 minus 2 whole square. அப்போ 1 minus 5 வந்து -4 ஸ்கொயர்னே போட்டுக்கிறேன், ஏன்னா மைனஸ் பண்ணாலுமே ப்ளஸ் ஆகிடும், வேணா -4 whole square. இது வந்து 2 ஸ்கொயர், இது வந்து -2 ஸ்கொயர். அப்போ ஆன்சரு 4 4s are 16, 2 2s are 4, 2 2s are 4, √24. சரியா, √24 யூனிட்டு. இதோட உள்ள அவங்க நெக்ஸ்ட் என்ன அவங்க கேட்டிருக்காங்கன்னா இமேஜ் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். 5 4 ஆல்சோ ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் P டேஷ். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ அந்த டயக்ராம் ஒரு முறை போட்டுக்கிறேன். 5 4 2 இந்த பாயிண்ட் வந்து 1 6 0. இமேஜ் வந்து P டேஷ். P டேஷ் இது O, இது P. ஸோ இது வந்து x2 y2 z2ன்னு எடுத்துப்பேன். மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இது என்னதுன்னா இப்போ x1 y1 z1, இது x y z. ஸோ மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்னதுன்னா, மிட் பாயிண்ட் அப்படின்னா x = x1 + x2 / 2, y அப்படின்னும் போது y1 + y2 / 2, z = z1 + z2 / 2. இப்போ இந்த வேல்யூஸ் இது x1 இது x2 நடுவில் இருக்கிறது தெரிஞ்சிச்சு, x2 தான் தேவை. அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 1, x1ஓட வேல்யூ 5, x2 தெரியாது, அப்படியே எடுத்துங்க, x2 / 2. அப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 1s are 2 = 5 + x2. ஸோ 2 - 5 = x2. அப்போ x2ஓட வேல்யூ -3. புரிஞ்சா? ஸோ இப்போ ஒய்யும் அதே மாதிரி, ஒய்யோட வேல்யூ 6 தானே, இது இந்த 6 போட்டுக்கணும். y1 வேல்யூ 4, y2 தெரியாது, அப்படியே எடுத்துக்கணும். 4 / நான் அது 2, 2 6 are 12 = 4 + y2. y2 வந்து என்ன பண்ணிக்கலாம், 12 - 4ன்னு போட்டோன்னா y2 வந்து 8ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ லாஸ்ட்டாக z ஓட வேல்யூ 0 = 2 + z2/2. 2 இந்த சைட் போச்சுனாலும் 0, 2 + z2. அப்போ z2ஓட வேல்யூ -2. சரியா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இமேஜ் பாயிண்ட், இமேஜ் ஆஃப் P வந்து -3, 8, -2. சரியா? அவ்வளோதான், சிம்பிளான லாஜிக்கு. ப்ரொசீஜர் மட்டும் கிளியராக பார்த்துங்க. ஃபூட்டு பர்பண்டிகுலர் அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க, அந்த லைனை கார்ட்டீசியன் ஃபார்மாக மாற்றிட்டு XYZன்னு போட்டுங்க. ஸோ XYZன்னு இங்கே போட்டு வச்சுங்க. டைரக்ஷன் டயக்ராம் பார்த்துங்க. டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் PO கண்டுபிடிங்க. டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் லைனு ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 வரும், ஏன்னா பர்பண்டிகுலர், போத் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு டாட் ப்ராடக்ட் 0, லாம்டா கண்டுபிடிச்சிடுவா. லாம்டா கண்டுபிடிச்சோன்னே அந்த பாயிண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணிடணும். சரியா? கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிப்பேன். இமேஜ் கேட்டாங்கன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி இதை எடுக்கும் போது கிளியராக எடுத்துங்க. சரியா? ஸோ ஏன்னா இந்த பாயிண்ட்டு இது இமேஜ். ஸோ இதுதான் 160 ஏற்கனவே கண்டுபிடிச்சது மிட் பாயிண்ட்டு. இது x1 y1 z1, x2 y2 z2 தான் தேவை. ஸோ தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேவா? லைன் இன் வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் in which it passed to the பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1, 2, -4 and is perpendicular to both line. இந்த ரெண்டு லைனுக்கும் பர்பண்டிகுலராக டைரக்ஷன். அப்போ ஈஸியான கொஸ்டின் பாருங்கள். ஸோ என்ன பண்ண போகிறோம், பர்பண்டிகுலர் டு போத்தா. ஸோ இந்த டைரக்ஷனு இந்த டைரக்ஷன் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். மேலே இது பாயிண்ட் டைரக்ஷன் B1 வந்து என்ன வரப்போகுது, 3i கேப்பு -16j கேப்பு +7k கேப்பு. B2 வந்து என்ன வரப்போகுது, இதே தான் 3i கேப்பு 8j கேப்பு -5k கேப்பா. நம்மளுக்கு என்ன வேணும்னா இது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலராக ஒரு டைரக்ஷன் வேணும். அப்போ B1 × B2 கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளான 5 மார்க் இது. ijk போட்டு 3a, இது -16 16 கரெக்டாக போடலாம். -16 7, இங்கே என்ன இருக்கும் 3a 8 -5. இப்போ இதுக்கு நார்மலாக ij ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு போட்டு நார்மலாக என்ன பண்ணுங்கள், நார்மலாகவே போட்டுருங்க. I இன்ட்டு நான் வரும், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 16 5s are 5 6 are 30, 18 வரப்போகுது. 80 ப்ளஸ் தான் வரும். 80 - 7 8s are 56 -j கேப்பு. -j கேப் என்னும் போது 3 5s are 15 -15 -21 ப்ளஸ் k என்னும் போது இது ரெண்டும் 3 8s are 24 ரெண்டுத்தில் எதனா ஒரு மைனஸ் இருந்தாலே ப்ளஸ் ஆகிட போகுது. 16 3s are
3 6 ஆர் 18 3 1 3 48 கால்குலேஷன் மட்டும் தெளிவாக போடுங்க, டைம் எடுத்து கூட போட்டுங்க. இப்போ 80ல் 56 போச்சுன்னா என்ன வரும் பாருங்கள், 80ல் 56 போச்சுன்னா 7 4 24 ஐ கேப்பு மைனஸ், இது ரெண்டுமே மைனஸ் தானே, 15 21 6 36 மைனஸ் 36 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 36 ஜே கேப்பு 24 48 ஆட் பண்ணால் 12 4 5 6 72 72 சரியா, ப்ளஸ் 72 கே கேப்பு. இதில் எல்லாமே எந்த டேபிள்ஸில் போகிற மாதிரி இருக்குது, 4 டேபிள்ஸில் போகிற மாதிரி இருக்கா. சரி, எல்லாத்தையுமே டிவைடட் பை 4 பண்ணி பாருங்க பார்க்கலாம். டிவைடட் பை 4 பண்ணால் 4 6 4 9s ஆர் 4 1s ஆர் 4னு வரும், ரிமைனிங் 3 வரும், 4 8s ஆர் 32 கே கேப்பு. இதுவுமே கூட 3 டேபிள்ஸில் போகும். அப்போ டைரக்ஷன் வந்து டிவைடட் பை 3 ஃபர்தராக பண்ணோன்னா 3 டேபிள்ஸில் பண்ணும்போது 2 ஐ கேப்பு ப்ளஸ் 3 ஜே கேப்பு 2 அதான் 3ல் தானே பண்ணியிருக்கோம், 3 2s ஆர் 3 3s ஆர் 3 6 ஆர் 18 6 ஜே கேப். இதுதான் டைரக்ஷன். ஓகேவா, இப்போ நம்ம சிம்பிளிஃபைடு பண்ணி மாற்றிக்கணுமா. இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் அது வெக்டார் ஃபார்மு கார்ட்டீசியன் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம் அப்படின்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார். ஏ வெக்டார்ன்றது பாயிண்ட்டு, இது டைரக்ஷனு, டைரக்ஷன் ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பாயிண்ட்டுக்கு வந்து இதை ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் மைனஸ் 4 கே கேப். புரிஞ்சிச்சா. லாம்டா போட்டு டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு போத் லைன்ஸ் கொடுத்தாங்களா, அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி ஒரு டைரக்ஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அப்போ 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப்பு ப்ளஸ் 6 கே கேப். இதுதான் வந்து வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம் எழுதிட்டோன்னா கார்ட்டீசியன் ஈஸியாக எழுதிடலாம். ஏற்கனவே நிறைய சம்மில் போட்டிருப்போம். கார்ட்டீசியனில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸு மைனஸ் இந்த வேல்யூ -1 டிவைடட் பை டைரக்ஷன் அப்படின்னும் போது கீழே 2 ஈக்குவல் டு ஒய் -2 2 + 2ன்னு இருந்தால் -2 டிவைடட் பை டைரக்ஷன் இது ஈக்குவல் டு இசட் -4 வந்து +4 ஆகிடும் டிவைடட் பை 6. ஸோ இதுதான் வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம். இந்த 5 மார்க்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியாக போட்டு வந்துடலாம். இந்த கொஸ்டின் அப்படியே ஒரு முறை சம்மரைஸ் பண்ணுற பாருங்கள். வெக்டார் ஃபார்மு கார்ட்டீசியன் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. டைரக்ஷனுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த 2 லைனோட டைரக்ஷனை கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துப்போம், அதான் அதோட டைரக்ஷனு. வெக்டார் ஃபார்ம் ஈஸியாக ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் போட்டுருவேன். ஏ வெக்டார் இது எடுத்துப்பேன், டைரக்ஷனுக்கு வந்தது எடுத்துப்பேன். ஸோ இப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்ன ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் x1 டிவைடட் பை ஏ அது மாதிரி போடுவோம்ல. ஸோ பாயிண்ட்டுக்கு வந்து இதை எடுத்துப்போம், எதுவும் இல்லைன்னா இது 1 எக்ஸ் -1 ஒய் -2 இசட் மைனஸ் ஆஃப் மைனஸ் +4. டைரக்ஷனுக்கு கீழே இருக்குது எழுதிட்டு வந்துடணும் 2 3 6. ஓகேவா, ஸோ ஈஸியாக போட்டலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த வாட்டி சாம்பிள் பேப்பரில் இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த லைன். ஒரு லைன் கொடுத்துட்டாங்களா, அதை ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். எக்ஸ் -1/3 ஈக்குவல் டு ஒய் +1/2 ஈக்குவல் டு இசட் -4/3 ஈக்குவல் டு லாம்டான்னு எடுத்துக்கிறேன். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த லைன். ஸோ இந்த லைன்லேயே ஏதோ ஒரு பாயிண்ட்டு அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2√2 யூனிட்ஸ் ஃப்ரம் த பாயிண்டர். ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, அது பர்பண்டிகுலராக எப்படி வேணால் இருக்கட்டும். ஸோ அந்த பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க -1, -1, -2 அந்த பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. இதோட டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பாயிண்ட் லைன் ஆன் த பாயிண்ட்டு கேட்குறாங்க. ஈஸியான கொஸ்டின் தான். புரிஞ்சா இப்போ கொஸ்டின்? ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த லைன். இதுதான் லைனு, இந்த லைனில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. சரியா, அப்போ எப்படி டீகோட் பண்ணுறேன் பாருங்கள். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். நான் அது √(x2 - x1) ப்ளஸ் y2 - y1) ப்ளஸ் z2 - z1) கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ டிஸ்டன்ஸ் வேல்யூம் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 2√2. இப்போ நான் இதை சப்போஸ் x1 y1 z1 எடுத்துக்கிறேன். சரியா, ஸோ இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் x2 y2 z2. இதில் இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ தரல. ஓகேவா, இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுக்கலாம்னா, இதன் பாயிண்ட் ஆன் த லைன் எப்போவுமே என்ன இருக்க போகுது, இங்கே போட்டுறேன் பாருங்கள். பாயிண்ட் ஆன் த லைனை எப்படி போடலாம். ஸோ எனி பாயிண்ட் ஆன் த லைன் வந்து இதை ஈக்குவேட் பண்ணுவோம்ல. எக்ஸ் -1/3 ஈக்குவல் டு லாம்டா, ஒய் +1/2 ஈக்குவல் டு லாம்டா, இசட் -4/3 ஈக்குவல் டு லாம்டா. அப்போ எக்ஸ்னா வரும் 3 லாம்டா, இந்த -1 இந்த சைடு வரும்போது +1. ஸோ எனி பாயிண்ட் ஆன் த லைன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒய் வந்து 2 லாம்டா -1, இசட் வந்து 3 லாம்டா -4 இந்த சைடு வரும்போது
ப்ளஸ் 4 ஆகிடும். எனி பாயிண்ட் அந்த லைன் இது. ஸோ அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த டயக்ராம் படி எடுத்தோன்னா இந்த லைனை x2 y2 z2 அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துட போதும் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. டிஸ்டன்ஸ் வந்து 2√2 ஈக்குவல் டு ஸ்கொயர் x2 மைனஸ் x1 x2 இதை எடுத்துக்கிறேன் 3 லாம்டா ப்ளஸ் 1 மைனஸ் x1 கரெக்டா. மைனஸ் x1 மைனஸ் ஆஃப் x1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ y2 தான் இந்த பாயிண்ட்டு. y2 2 லாம்டா மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆகிடும் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 தான் இந்த பாயிண்ட்டு. எனி பாயிண்ட் அந்த லைன் இதுதான் x2 y2 z2 வந்து 3 லாம்டா ப்ளஸ் 4 மைனஸ் 2 அப்படியே தான் வந்துடும் -2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் கூட எடுத்துக்கிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுத்துட்டேன்னா இது என்ன ஆகிடும் 2 ஸ்கொயரு √2 ஹோல் ஸ்கொயரு. இந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இது நான் வரும் பாருங்கள். அப்போ இந்த ரூட் போயிடுச்சுன்னா 3 லாம்டா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கரெக்டா. அப்போ இது வந்து ப்ளஸ் 1 மைனஸ் 1 போயிடுச்சுன்னா 2 லாம்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 லாம்டா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இது 2 2s are 4 2 2s are 4 4 2s are 8ன்னு வரப்போகுது. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு இருக்கும்போது இது ஸ்கொயரு இதுக்கு மட்டும் போயிடும். 8 ஈக்குவல் டு இது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு வந்துடலாமா. அப்போனா வரும் 3 3s are 9 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 2s are 4 4 3s are 12 லாம்டா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இது வந்து 2 2s are 4 லாம்டா ஸ்கொயர். இதுமே இதே மாதிரியே தான் இருக்குது. அப்போ அதே தான் வரப்போகுது கரெக்டா. அப்போ இதுமே இதே எழுதிக்கலாம். 3 3s are 9 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 12 லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு வரும். 12 லாம்டான்னு வந்துடும். 2 2s are 4 4 3s are 12 லாம்டா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சிடலாம். எத்தனை லாம்டா ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். 9 2s are 18 18 ப்ளஸ் 4 22 லாம்டா ஸ்கொயரு. எத்தனை லாம்டா இருக்குது 12 லாம்டா. அப்போ 24 லாம்டா. அப்புறமா நம்பர்ஸ் எத்தனை இருக்குது 4. வேறு எதனா இருக்கா, வேறு எதுவும் இல்லை போல். சரியா. ஸோ இங்கே ஒரு 4 இருக்கும். 4 + 4 8. அப்போ இந்த 8ம் கூட இந்த சைடு வந்துச்சுன்னா கேன்சல் ஆகிடும். இது மட்டும்தான் இருக்க போகுது. ஓகேவா. இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள். அப்போ -24 லாம்டா ஈக்குவல் டு 22 லாம்டா ஸ்கொயரு. ஒரு லாம்டா கேன்சல் ஆகிடும். இப்போ -24/22 ஈக்குவல் டு லாம்டா. 2 11s are 2 12s are லாம்டா வந்து என்ன வருது -12/11ன்னு வருது. சரியா. -12/11. இப்போ லாம்டா வேல்யூ எடுத்து இங்கே போட்டு வந்துடுறான். லாம்டா வேல்யூ எடுத்து XYZல சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சரியா. ஸோ XYZல சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துட போகுது. x = 3 லாம்டா ப்ளஸ் 1. லாம்டா வந்து என்ன வந்திருக்கு 3 × -12/11 + 1. சிம்பிளிஃபை பண்ணனா வரும் பாருங்கள். 3 12s are 36 -36/11 + 1. ஸோ இதை எல்சிஎம் எடுத்து போட்டோன்னா என்ன வரும் பாருங்கள். எல்சிஎம் 11ன்னு இருக்கும். -36 + 11 -36 + 11 அப்படின்னும் போது 5 25 -25/11 -25/11. சரியா. எக்ஸோட வேல்யூ இப்போ ஒய் ரிசல்ட்டும் அதே மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் பேஜில் போட்டுக்கிறேன். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 2 லாம்டா -1. ஒய் வந்து 2 லாம்டா -1. அதே மாதிரி இசட்டோட வேல்யூ நான் பார்த்துக்கலாம். இசட்டோட வேல்யூ 3 லாம்டா + 4. 3 லாம்டா + 4. லாம்டா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் -12/11 -12/11 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துருப்போகுது. y = 2 × -12/11 -1. அப்போ -24/11 -1 ஆட் பண்ணும்போது -24 எல்சிஎம் 11ன்னு இருக்கும். இந்த -11 இந்த சைடு வந்துடும். 24 11 ஆட் பண்ணால் 5 35 -35/11. ஸோ அதே மாதிரி இசட்டுக்கு வந்து 3 × -12/11 + 4. 3 12s are 36 -36/11 + 4 -36 11 4s are 44. 44ல் 36 போச்சுன்னா எவ்வளோ வரும் பாருங்கள். 4 + 4 8 8ன்னு வரப்போகுது. -8/24
11. ஸோ நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சிட்டோமா, -25/11 -25/11 கமா -35/11 கமா -8/11 இதுதான் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ இதேமாரி நெக்ஸ்ட் சாப்டர் 5 மார்க்ஸும் போடுமா. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும், எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.